தேவப்பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று. ஆம், யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு அழிந்து விட வேண்டும், யோசேப்பு இல்லாமல் போய்விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் தீமை செய்தார்கள். அவனை விற்றார்கள், அவன் எகிப்துக்கு அடிமையாய் போனான். ஆனால் ஒரு காலத்திலே கர்த்தர் அவனை அங்கே அதிபதியாய் மாற்றினார். அப்போ யோசேப்புடைய சகோதரர்கள் செய்த தீமைகள் யோசேப்புக்கு நன்மையாக முடிந்தது. ஆகவே உங்களுக்கு விரோதமாக யாராயிலும் பயங்கரமான தீமைகள் செய்து நீங்கள் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாங்களா? அது ஒரு நாளும் முடியாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணுவார். ஆகவே உங்களுக்கு விரோதமாக யார் என்ன தீமை செஞ்சாலும் அது நன்மையாக முடியும். யோசேப்புக்கு விரோதமாக வந்த தீமையை நன்மையாக முடிய பண்ணி அவனை உயர்த்தின கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தீமையை நன்மையாக முடிய பண்ணி உங்களை உயர்த்துவார். அந்த வார்த்தைகளாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.